வணக்கம். பெண் எனும் பராசக்தி இந்த டைட்டிலில் நிறைய பெண் ஆளுமைகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு பெண் ஆளுமையும் தனித்துவத்தோடு இயங்கிட்டு வர்றது எல்லாத்தையும் பார்த்து நம்மளும் அந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு, ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நம்முடைய பெண் எனும் பராசக்தி சீரீஸில் ஒரு மருத்துவரை நம்ம இது வரைக்கும் சந்திக்கலை. இந்த முறை நம்ம சந்திக்க போகிறது அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் டாக்டர் மஞ்சு பார்கவி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த சந்திப்பில் நிறைய நமக்கு அக்குபஞ்சர் துறையில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள் எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மஞ்சு பார்கவி. வணக்கம். வணக்கம் மஞ்சு, நீங்கள் முதல்ல இந்த பெண் எனும் பராசக்தி எபிசோடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு வைத்திய முறை எந்த காலத்தில் தொடங்குனது? அது இந்தியாவில் தொடங்கப்பட்டதா? இது போன்ற இன்னும் எந்த அடிப்படை விஷயங்களும் கூட எனக்கு தெரியாது. பர்சனலாக நான் உங்ககிட்டேருந்து அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இதை பொதுமக்களுக்கும் நம்ம சொல்லிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்குபஞ்சர் அப்படின்றது 7000 8000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒரு மருத்துவ முறை. இது தோன்றின காலகட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்வெட்டுக்களாகவும் அந்த சைனாவில் ஏடுகளில் எழுதி வச்சது வந்து சைனாவில் அக்குபஞ்சர் மியூசியமில் வந்து இன்னும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம இப்போ சைனா ட்ராவல் பண்ணி, நீங்கள் ஒரு ட்ராவலராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கூட கண்டிப்பாக அதை வந்து பார்க்கணும். ஃப்யூச்சரில் எனக்குமே என்னோட லைஃபோட ஆம்பிஷன் கண்டிப்பாக சைனா போய் அந்த யூனிவர்சிட்டியை பார்க்கணும். அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பழங்காலத்தை கல்வெட்டுகள் போன்ற விஷயங்கள் என்ன எழுதி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நதிக்கரை ஓரத்தில் வாழ்ந்த தாவோயிச மக்கள் அப்படின்றவங்க தான் இந்த அக்குபஞ்சரை முழுமையாக உள்வாங்கி இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் மனிதர் உடலும் ஒன்று தான், அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான், அறிந்துதான் பார்க்கையிலே. இதை அறிந்து பார்க்கறதுக்காக தான் கடவுள் நம்மகிட்ட சில பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. பசி, தாகம், ஓய்வு, தூக்கம், மனசை பத்திரமா பார்த்துக்கிறது. இதை வந்து எங்களோட இதில் எப்படி சொல்லுவோம்னா, அக்குபஞ்சர் தத்துவத்தில் 5G அப்படின்னு சொல்லுவோம். 5G அப்படின்னா 5 கோல்டன் ரூல்ஸ். இதை வந்து தாவோயிச மக்கள் அவங்க வாழ்ந்த காலத்திலேயே வந்து எப்படி இரவு பகல், ஒரு ஆண் பெண், கரு உரு, இருட்டு அப்படின்னா வெளிச்சம், ஞானம் அப்படின்னா ஒரு அறியாமை, இப்படி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம இதுக்குள்ள அது இருக்கு. இப்போ அறியாமைக்குள்ளதான் அறிவு தெளிவும் இருக்கு. ஒரு இரவு இங்க இருந்ததுன்னா அதுக்குள்ள பகல் இருக்கு. இந்த பூமி வந்து ஒண்ணுதான் அப்படின்னா இப்ப இங்க பகல்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா இப்ப இரவு. அப்ப இது போல கருவுக்குள்ள உருவு இருக்கு, உருவுக்குள்ள கரு இருக்கு. இந்த விஷயங்களை உணர்ந்தவர்கள் தான் தாவோயிச மக்கள். அந்த தாவோயிச மக்களை பற்றி மஞ்சள் நதிக்கரையில மஞ்சள் பேரரசர் அப்படின்னு சொல்லி ஹுவாங் டி அப்படின்னு அந்த காலத்துல வாழ்ந்த சைனாவில் வாழ்ந்த அரசர், மஞ்சள் பேரரசர்னு சொல்லுவாங்க ஹுவாங் டியை. ஹுவாங் டி வந்து அவருடைய தலைமை மருத்துவரான ஹீபு மூலமா, ஹீபு வந்து அவர்கிட்ட வந்து சொல்றாரு, இப்ப நம்ம எப்படி இந்த இன்டர்வியூல பேசிக்கிற மாதிரி தலைமை மருத்துவரும் அந்த அரசரும் பேசிக்கிறதுக்கான குறிப்புகள் தான் வந்து நெய்ஜிங் அப்படின்னு சொல்லி அக்குபஞ்சருக்கான மூல நூல் அப்படின்றது அவர்கள் ஹீபுவும் தலைமை மருத்துவரும் அரசரும் பேசிக்கொண்ட அந்த உரையாடலை வந்து இன்னைக்கு நெய்ஜிங் அப்படின்னு சொல்லி சைனாவில் மருத்துவத்திற்கான அக்குபஞ்சர் மருத்துவத்திற்கான மூல நூலை இன்னைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த அந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான் மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இன்னைக்கு நம்மளோட அக்குபஞ்சர் சிலபஸ்ல நம்மளோட பல்கலைக்கழகம் வகுத்திருக்காங்க. இது வந்து சைனாவில் தோன்றியது தான். சைனாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அண்டை நாடுகளான இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, மலேசியாவுக்கு இந்த மாதிரிலாம் இந்த இந்த மருத்துவ முறை போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு முறை சைனாவுக்கு வந்து பயணமா வந்த அமெரிக்க அதிபரை வந்து இந்த மருத்துவ முறை மூலமாக அவருக்கு தீவிரமான ஒரு தொந்தரவு, வைத்த வலி வந்தப்போ ஏர்போர்ட்லேயே வச்சு அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்கும்போது அவர் கொஞ்ச நேரத்தில் ரிக்கவரி ஆனதுனால அவர் அந்த பிரசிடென்ட் வந்து அக்குபஞ்சரை தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இந்த மருத்துவ முறைன்னு சொல்லி சைனாவில இருந்து அமெரிக்கா போணுச்சு. அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் வந்து நிறைய பேர் இதை வந்து நல்ல முறையில் படித்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது போன்ற பல நாடுகள் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் உலக சுகாதாரத்துறையால முழுமையா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையா அக்குபஞ்சர் மருத்துவ முறை இருக்குங்க. நம்ம நாட்டுக்கு சவுத் இந்தியா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா பசலூர் ரகுமான். பசலூர் ரகுமான் நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அக்குபஞ்சரின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பசலூர் ரகுமான் ஐயா தான். பசலூர் ரகுமான் தான் வந்து ஸ்ரீலங்கால ஆண்டன் ஜெயசூர்யா அப்படின்றவர் வந்து சைனா போய் படிச்சுட்டு வந்துட்டு ஸ்ரீலங்கால இருந்து நம்ம சவுத் இந்தியாவான தமிழ்நாட்டுக்கும் கேரளா,
அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திராவுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. இங்க எல்லாமே அந்த 1980களில் தான் அக்குபஞ்சர் முழுமையா இங்க வந்து நம்ம நாடுகள்ல வர தொடங்கின ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து 2013ல தேவகவுடா அரசாங்கம் இருந்தப்போ அக்குபஞ்சருக்கு தனி கவுன்சில் வந்து மத்திய அரசாங்கம் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அக்குபஞ்சருக்கான கவுன்சில் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய அக்குபஞ்சர் கவுன்சில் இருக்குது. அந்த அக்குபஞ்சர் கவுன்சிலில் 2லேருந்து 3 லட்சம் பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. மகாராஷ்டிராவிலையும் அதே பெரிய அக்குபஞ்சர் கவுன்சில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் பெரிய அசோசியேஷன் இருக்குது அக்குபஞ்சருக்கானது. இதுதான் அக்குபஞ்சருடைய இன்றைய சூழல். மருத்துவத்துறை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமான சேவை நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும். ஒரு மிருகத்துக்கு கூட அதற்கான மருத்துவர் இருக்காங்க, பறவைகளுக்கு கூட மருத்துவங்கிறது எல்லாருக்கும் அவசியப்படக்கூடிய அத்தியாவசியமான ஒரு சேவையாக இருக்குது. அதில் அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு துறை, அந்த துறையில் நீங்கள் வந்ததை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றியான அறிமுகம், உங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்தது, நீங்கள் என்ன படிச்சீங்க, எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தீங்கன்ற ஒரு அறிமுகத்தை நீங்கள் சொல்லுங்கள் மஞ்சு. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்தில் தான். அம்மாவுக்கு நான் முதல் குழந்தை. நான் பிறக்கும்போதே வீட்டிலேயே பிறந்த குழந்தை. 1981 டிசம்பர் மாதம் நான் பிறந்தேன். அப்போ அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா மருத்துவமனை பக்கத்துலேயே தான். ஆனால் அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். அந்த ஊசி போட்டால் வலிக்கும், நம்ம வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி நான் வீட்டிலேயே பிறந்த ஒரு குழந்தை. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹானரபிளான விஷயமா நான் எப்போவுமே கருதுவேன். ஏன்னா அம்மாவுடைய சிறு வயதிலேயே அம்மாவுக்கு திருமணம், சிறு வயதிலேயே நான் பிறந்துட்டேன். அம்மாவோட 18வது வயதில் நான் அம்மா குழந்தையா நான் பிறந்துட்டேன். அம்மாவோட அந்த கான்ஃபிடென்ஸாக என்னன்னு எனக்கு தெரியல. அதுலேயே அந்த வழியிலேயே என்னையும் வந்து என்னுடைய வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளிலே இருந்தது. பிற்பாடு ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். 3ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தேன். ஹாஸ்டலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வார்டன், ஹாஸ்டல் வார்டன் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமாக நம்மளை கேர் எடுத்துக்குவாங்க. நான் படித்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1990களில். அப்போது அங்கே வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பாங்க. இருந்தால் கூட மனசில் வந்து டே ஸ்காலர்ஸ் வரும்போது நமக்கு ஒரு சின்ன மன தாக்கம் இருக்கும். அவங்க எல்லாம் வீட்டு உணவு சாப்பிட்டு வர்றாங்க, நம்ம மட்டும் ஹாஸ்டல்லே சாப்பிட்றோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஆரோக்கிய தேடல் அங்கேருந்தே எனக்கு தொடங்குச்சு. நம்ம அம்மா அப்பா விட்டு இருக்கோம், நமக்கு ஏதாவது ஒன்று முடியல அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு 100 குழந்தைங்க இருக்கிற இடத்துல வார்டன் வந்து நம்மளை மட்டும் கவனிச்சுக்க முடியுமானா முடியாது, இயல்பாகவே முடியாது. அப்போ நான் வளர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானாகவே என்னோட ஹெல்த்தை கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் வளரும் போதே. அப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட எங்களை சிக் ரூம்னு ஒரு ரூம் கழிச்சிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு அந்த நோய் வந்து தொந்தரவுகள் பரவிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அந்த சிக் ரூம் போகிறதுனாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அது ஒரு நான் எங்களோட கேம்பஸ்லேயே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருக்கும் இந்த பள்ளி காலங்களில். அதனால எப்படியும் நோய்வாய் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவே வருமுன் காப்போம்னு சொல்லி உடலை நாங்களே பேணி காத்துட்டே வருவோம் அந்த பள்ளி காலங்களில். இப்படியே தான் தொடங்குச்சு என்னுடைய மருத்துவ தேடல் அப்படின்றது. அதிகமாக நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா வருமுன் காப்போங்கிற மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டுக்குவோம். ஒழுங்காக ஒரு இரவு நேரம் வந்து வார்டன் வந்து 9 மணிக்கெலாம் லைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, சொல்லிடுவாங்க இன்னொரு 5 நிமிஷத்தில் லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம், தூங்கிடணும். இரவு நேரம் சரியான ஒரு தூக்கம். அப்போ தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் கிடையாது. நாங்கள் படித்த வளாகத்தில் எந்த ஒரு தொலைக்காட்சி பெட்டியுமே கிடையாது. எப்பயாவது ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 4 வருடங்களுக்கு ஒரு வாட்டி ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சுன்னா அதை மட்டும் எங்களை கூப்பிட்டு ஒரு ஹாலில் வச்சு காட்டுவாங்க. அப்புறம்தான் நாங்கள் இப்படியே வளர்ந்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய படிப்பு முடியுது. என்னுடைய படிப்பு முடிந்த உடனேயும் என்னுடைய கல்லூரி வாய்ப்பு முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு உடனடியான ஒரு திருமணம் அப்படின்றது ஏற்பாடு செய்யப்படுது குடும்ப சூழ்நிலை காரணமாக. திருமணம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து குழந்தை பேர் அப்போ தான் அம்மா என் மருத்துவத்தை பற்றி நிறைய என்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு சுகப்பிரசவம் தான் நடக்கணும்டா, நீயே சுகப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தை தான் அப்படின்ட்டு. அப்போ சுகப்பிரசவம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு அறிமுகம் கிடையாது. இளம் கன்று பயமறியாதுன்னு என்னுடைய முதல் டெலிவரிங்கிறது 22வது வயதில், என்னுடைய 22வது வயதில். அப்போ பயமே இல்லாத நார்மல் டெலிவரி எனக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அப்படின்றது அப்பா வந்து ஒரு 20,000 ரூபாய் தொகை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னுடைய டெலிவரி முடிஞ்சு என்னை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரும்போது. நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். என்னுடைய முதல் குழந்தையோட டெலிவரிக்கான செலவு வெறும் 3000 ரூபாய் தான். நீங்கள் சொன்னால் நம்ப முடியாது. 2ஆம் குழந்தை 2006ல் பிறக்கிறாங்க, முதல் குழந்தை 2004ல் பிறக்கிறாங்க. 2004ல் ஒரு நார்மல் டெலிவரிக்கான தொகை வந்து 3000 ரூபாய் தான். உங்களால் நம்பவே முடியாது. அதே போல் 2006ல் செலவானது பார்த்திங்கன்னா ஒரு 7500 ரூபாய். இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி தான் என்னுடைய மருத்துவ தேடல் அப்படின்றது தொடங்குச்சு. அப்போ ஒரு சுகப்பிரசவம் வந்து
தானாகவே நடக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுக்கு சிசேரியன் நடக்குது அப்படின்றது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. பிறகு குழந்தைகளை வளர்த்தும் போது அவங்களுக்கு சில மருத்துவ தேவைகள் இருந்தப்போ அலோபதி மருத்துவர் இன்றைய நவீன மருத்துவத்தை முழுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே தான் குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறதாகட்டும், சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தால் கூட மருத்துவர்கள் ரொம்ப உறவினர்கள் தான், அடுத்தது நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. உறவினர்கள் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்களாகவும் குடும்ப நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. அடிக்கடி அவங்கள கேட்டு சந்தேகங்கள் கேட்டு கேட்டு குழந்தை வளர்ப்பு நடந்துகிட்டே இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் ஏன் நம்மளுக்கு இந்த தெளிவெல்லாம் ஏற்பட்டால் நல்லா இருக்குமே, நமக்கே வந்து மற்றவங்க கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கமே அப்படிங்கும்போது தான் குழந்தைகள் அடிக்கடி ஏன் உடல்நல குறைவு ஏற்படுது. அவங்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டோம், ஆரோக்கியமாக தான் வளர்த்துறோம், இருந்தாலும் கூட எதுக்காக ஆரோக்கிய குறைபாடு வருது அப்படின்னு ஒரு தேடல் இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த இயற்கை மருத்துவமான அக்குபஞ்சர் அறிமுகமானது. இப்போ அந்த அக்குபஞ்சரில் பிள்ளைங்களுக்கு கண்ணில் வந்து தொடர்ந்து ஒரு கட்டி வர ஆரம்பிச்சிது சின்ன குழந்தைக்கு. அது ஒரு 6 மாதம் வந்து அந்த கட்டி இருந்துகிட்டே இருந்தது. அப்போ அந்த கட்டிக்கான தீர்வு வந்து ஒரு ஐ டாக்டர் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சர்ஜரி பண்ணணும், 6 மந்த்ஸாக இருக்குது, அந்த சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அந்த கண்ணில் இருக்க கட்டியை நம்ம வந்து குணமாக்கிக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ வந்து ஒரு 5 வயது கூட முடியல, ஒரு 4.5 வயசு குழந்தைக்கு நம்ம எப்படா சர்ஜரிக்கு போகிறது, அது அவங்க சொன்னாங்க குளோரோஃபார்ம் போன்ற ஒரு மருந்து கொடுத்து தான் அவங்களுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ எங்களால் வந்து அதை ஏற்றுக்க முடியல, அதை ஃபாலோ பண்ணவும் முடியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தத்தளிச்சிட்டு இருக்க நேரத்தில் தான் ஒரு நண்பர் வந்து சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி அக்குபஞ்சர் இருக்குது, நீங்கள் இதுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ கோயம்புத்தூரில் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கிட்டோம், கவுண்டம்பாளையம் அப்படின்ற இடத்துல. அங்கே வந்து பாப்பாவுக்கு 2 சிட்டிங்ஸ் 3 சிட்டிங்ஸில் அந்த கட்டி கரைய ஆரம்பித்து கட்டி இருந்த இடமே தெரியாமல் குணமாயிடுச்சு. எங்களுக்கு இது கண் கூட ஒரு எக்ஸ்டர்னலாக, இப்போ இன்டர்னலில் ஒரு கட்டி இருந்து சரியாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு கண் பார்த்து அனுபவத்தில் நமக்கு கிடைச்சிருக்காது. இது வெளிப்படையாக கண்ணில் இருந்த கட்டி தானாகவே கரைஞ்சி சரியானதை பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து அப்போ இந்த மருத்துவத்தில் தெர் இஸ் சம்திங் அப்படின்னு சொல்லி நான் அந்த மருத்துவத்தை நான் கெட்டியம்னா பிடிச்சிட்டதுக்கப்புறம் எல்லா மற்ற தொந்தரவுகளை எங்கள் அம்மாவுக்கு வந்து டான்சில் ஆப்ரேஷன் பண்ணியுமே தொண்டவலி வந்துடும், சரியாகாமலே இருந்தது தொந்தரவுகள்லாம். அப்போ வந்து இது கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து நேரமாக எழுந்தோடனே குளிங்கம்மா அந்த டான்சில் தொந்தரவு தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து அம்மாவுக்கும் கண்கூட அந்த காய்ச்சல் வர்றது, தொண்டவலி வர்றது, டான்சில் வர்றது இது எல்லாமே குணமாயிட்டாங்க. அப்போ எல்லா வயதினருக்கும் இதில் சரியாகுது. அப்போ நம்ம இதை படிச்சுக்கிட்டா என்ன அப்படின்றதான் என்னுடைய ஆர்வமாக இருந்து நான் அக்குபஞ்சரை படித்து அக்குபஞ்சர் துறைக்குள்ளே வந்தேன். இதுதான் அக்குபஞ்சர் துறைக்குள்ளே வந்ததுக்கான ஒரு சிறிய அறிமுகம். இந்த துறைக்கான பிரவேசத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அக்குபஞ்சர் ஃபீல்டில் என்ன மாதிரி படிப்பு இருக்குது, அதில் நீங்கள் என்ன மாதிரி படிப்பை நீங்கள் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் பட்டய படிப்பு இருக்குது. இந்த பட்டய படிப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்தோம். இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான். கவர்மெண்ட் பல்கலைக்கழகம் வந்து இதுக்கு முழுமையாக அங்கீகரித்து நாங்கள் தஞ்சாவூர்லேயே போய் எக்ஸாம்லாம் பண்ணோம். நாங்கள் படித்தது எங்கள் ஊர் சேலம் பகுதியிலே தான் அக்குபஞ்சர் கோர்ஸ் படித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பல்கலைக்கழகங்களுமே மேக்சிமம் அழகப்பா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், இது போன்ற பல பல்கலைக்கழகம் அக்குபஞ்சர் அங்கீகாரம் பண்ணி தமிழ்நாட்டில் கோர்சஸ்லாம் நிறைய நடத்திட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நாங்கள் இதில் முழுமையாக படித்து ஒரு படிப்பாக அறிவியல் பூர்வமாக படிச்சுக்கிட்டதுனால தான் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக இதை முழுமையாக எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் நண்பர்களுக்கும் பல பேர்த்துக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்குறோம், படித்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 12 வருடங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நிஜமாகவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் ட்ரைனிங் சென்டர்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் ட்ரைனிங் அகாடமி பார்த்திங்கன்னா தாய்நாடு அக்குபஞ்சர் அகாடமி அப்படின்னு நம்ம சேலம், திருச்செங்கோடு, சென்னை 3 இடங்களில் வச்சு நடத்திட்டுருக்கோம். இதை ஏன் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கான உந்துதல் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த தலைமுறை, இப்போ என்னுடைய மகள் இருக்கா, மகளுக்கு 20 வயது ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவம், மரபொலி மருத்துவம் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, எப்போவுமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஒரு ரகசியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த ரகசியத்தை முச்சந்தியில் போட்டு உடைச்சிடணுமா. அப்போ இந்த பல பேர்த்து கொண்டு போய் அந்த ரகசியத்தை, இந்த மரபு வழி மருத்துவங்கள்லாம் பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம உடம்புல இயங்குது, அந்த பஞ்சபூத சமநிலை ஏற்படும் போது நம்ம எப்படி நோயிலிருந்து முழுமையாக வெளிப்படுறோம் அப்படின்ற தெளிவு ஏற்படணும் அப்படின்னா இது ஒரு படிப்பாக ஒரு கோர்ஸாக 10 மாதம் நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள எப்படி ஒரு 10 மாதம் நம்ம ஒரு கருவாக இருந்து வெளியே வந்தால் தான் முழுமை அடையிறோமோ, அதே போல் இந்த வகுப்புகள் ஒரு 10 மாதங்கள் வந்து இதை மாதத்தில் 2 முறை தான் நேரில் வர சொல்கிறோம், மற்றதெல்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் தான். இதை வந்து கற்றுக்கிற போது முழுமையாக அவங்க ஒரு தெளிவு அடையும் போது அவங்க உடல் பற்றிய ஒரு தெளிவும் ஞானமும் அடைகிறாங்க.
அதன் மூலமா மருத்துவத்தை பத்தின ஒரு பயம் இல்லாம ஆரோக்கியமான ஒரு மனிதர்களா, நோயை பற்றிய ஒரு தேவையில்லாத பயம் இன்றைய சமுதாயத்துல எங்கெங்கேயோ பல இடங்கள்ல இருந்து வந்து நம்ம சமுதாயத்தை பாதிப்பு ஆயிடுச்சு. அந்த பாதிப்புல இருந்து நம்ம சமுதாயத்தை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காக இன்னைக்கு தேடி தேடி மற்ற எல்லா இடங்களுக்கும் 100 நாள் வேலை திட்டத்துல போய் இதை பற்றி ஒரு அறிமுகம் சொல்றோம். அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள வந்து என்னுடைய உடம்ப நானா பாத்துக்கிறேம்மா, இனிமேல் நான் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா மருந்து விருந்து 3 நாள் தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு விவசாய மக்களாகட்டும், இல்லை இன்னைக்கு ஒரு ஐடியில வேலை செய்யக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த அக்குபஞ்சரை படிச்சுட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையே அதை கரெக்ஷன் பண்ணிட்டு இனிமையான சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றக்காக தான் தாய்நாடு அக்குபஞ்சர் அகாடமியை தொடங்கி இதை பல இடங்கள்ல பல ஊர்களில் எல்லா மக்களுக்கும், அடுத்தது கோயம்புத்தூர்ல இந்த மாத இறுதியில் 25ஆம் தேதி ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த பயணங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது அரசாங்கத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவம் தான் அப்படிங்கிறது தெளிவா சொன்னீங்க. ஆனா இப்போ தெருவுக்கு தெரு நிறைய இடத்துல அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோட அவங்கள போய் நம்ம அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சொல்லுங்க. மிக மிக முக்கியமான தேவையான ஒரு கேள்வி நந்தினி மேடம் கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதே கிளாசிக்கல் அக்குபஞ்சர் மரபு வழி மருத்துவம் அப்படின்னு இருக்கு. அக்குபஞ்சர்லயே பார்த்தீங்கன்னா மரபு அக்குபஞ்சர் இருக்கு, நவீன அக்குபஞ்சர்னு இருக்கு. இந்த நவீன அக்குபஞ்சர்ல சில கருவிகளை பொருத்தி எலக்ட்ரானிக் டிவைசஸை பொருத்தி அக்குபஞ்சர் பண்றாங்க. எப்படி அப்படின்னா ஒரு ஊசி மூலமாக இங்க தூண்டி விட்டுட்டாங்கன்னா அந்த ஊசியோட ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி இங்க ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமா அங்க ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்துற மாதிரி. இதெல்லாம் நவீன தொழில்நுட்பங்களை அக்குபஞ்சருக்குள்ள கொண்டுட்டு வந்த ஒரு ஒரு முறை. ஆனா மரபு வழி மருத்துவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒற்றை புள்ளி சிகிச்சை முறை தான். ஒரே ஒரு புள்ளியில ஊசியின் மூலமாகவோ அல்லது கை விரல்களின் மூலமாகவோ தூண்டி விடுதல் மூலமாக குணமாகனவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகளை அக்குபஞ்சர்ல தேர்ந்தெடுக்கும் போது பல சிக்கல்கள் வருது அப்படின்றது வந்து பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று இரவு நான் பெரம்பூர் பகுதியில் இருந்தேன் சென்னையில். அங்கே வந்து பேசும்போது எங்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க, அவங்க வந்து இங்கே வலிக்குதுன்னு சொன்னோன்னே இங்கே ஒரு நீடில் போட்டாங்க, கால் வலிக்குதுன்னொன்னே காலில் ஒரு நீடில் போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. கிளாசிக்கல் அக்குபஞ்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கும். இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சரில் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புள்ளியை தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு புள்ளியை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? இப்போ பஞ்சபூதங்கள் 5 இருக்கு. பஞ்சபூதங்கள் 5க்கும் மூலக புள்ளிகள் அப்படின்றது 65 புள்ளிகள் இருக்கு நம்ம உடம்புல. இந்த 65 புள்ளிகள்ல ஒரு புள்ளியை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப மிக 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 சரியான ஒரு மருத்துவ முறை. இந்த அக்குபஞ்சர்லயே வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அதுதாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நாடி சரியா பாக்குறதுக்கு கத்துக்கணும். இப்ப நான் 12 ஆண்டுகள் இதுல இருக்கிறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க நாடி முறை கத்துக்கணும். இந்த இடத்துல நாடி பார்ப்போம். இப்ப நாடியில வந்து நீங்க வந்து தெளிவாகணும்னா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட 12 ஆண்டுகள் நான் சிஷ்ய பிள்ளையா இருந்தாதான் நாடி முறைய சரியா நம்ம உணர முடியும் அப்படின்றக்காக 12 ஆண்டு காலம் அந்த காலத்துல வந்து ஒரு குருகுலத்துல ஒரு சித்த வைத்தியம் கத்துக்கணும்னா நம்ம அந்த சித்த மருத்துவரோட 12 ஆண்டு காலம் இருக்கணும். இப்ப இந்த 12 ஆண்டு காலங்கள்ல பல நாடி நம்ம நாடி போய் நம்ம பார்க்கும்போது நாடி பார்க்கறதுன்னா நம்மளுக்கான ஒரு தேடல் இருக்கணும், அந்த புரிதல் இருக்கணும், அந்த ஒரு எப்பவுமே அந்த ஒரு எந்தூசியாசம் இருக்கணும். அதோட நம்ம பார்க்கும்போது நம்ம பல அனுபவங்களை பெற்றுட்டு அதுக்கு பிறகு வந்து எந்த புள்ளியை தேர்ந்தெடுக்கணும். பஞ்சபூதங்கள்ல உடம்பு ஃபுல்லா வந்து மூலக புள்ளிகள் 65 இருக்கு. அது போக 361 புள்ளிகள் இருக்கு உடம்பு ஃபுல்லா சிமெட்ரிக்கல். நம்ம உடம்பு வந்து 2 பாகமா பிரிச்சிடலாம். இதுல வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய புள்ளிகளே தான் இந்த பக்கம் இருக்கும். சேனல்ஸ் வந்து 12 சேனல்ஸ் இருக்கு. இந்த 12 சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா புள்ளிகளுமே வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியது தான். ஆனா ஒரு சிறந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை செய்யக்கூடியவர்கள் ஒரு புள்ளியில தான் சிகிச்சை கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து ஒரு சிறந்த அக்குபஞ்சர் மருத்துவர்னு. இப்ப நீங்க ஒரு அக்குபஞ்சர் போர்டு பாக்குறீங்க, நீங்க கன்வின்ஸ் ஆயிடுறீங்க, நீங்க உள்ள போய் சிகிச்சைக்கு போங்க, தப்பே இல்லை. ஏன்னா களவும் கற்றுமரன்னு சொல்லியிருக்காங்க, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போகாம இருக்காதீங்க, போயிட்டு அவங்க என்ன உங்களை டயக்னோஸ் பண்றாங்களோ நாடி மூலமாக பாருங்க. பார்த்துட்டு அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க நம்ம எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு அடுத்த முறை நீங்களா முடிவு பண்ணுங்க, அங்க போலாமா இல்ல ஒற்றை புள்ளி சிகிச்சையை தேடி போலாமா அப்படின்றத நீங்களாவே டிசைட் பண்ணுங்க. அக்குபஞ்சர் துறையில ஜாம்பவான்களா நம்ம இந்தியால பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க.
கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. எல்லா ஊர்கள்லேயும் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்ம அந்த அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் கூட்டமைப்பு அப்படின்னு இருக்கு, அக்கு தெரபிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்குது. இந்த 2 அசோசியேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆப் மூலமாகவே உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கிடைச்சிரும். எல்லா சிகிச்சையாளர்கள் பண்ணுறதுமே பெரிய பெரிய மாற்றங்கள் தான். இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ் அண்ணான்னு ஒருத்தர் சிகிச்சை பண்ணுறாரு. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைலேயே அவரோட கிளினிக் இருக்குது. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைல்லேருந்து கரெக்ஷன் பண்ணி அவருக்கு வந்து உணவு குழாயில் புற்றுநோய் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டு நீங்கள் ஒரு 2 மாதத்தில் உயிர் பிரிஞ்சிரும், நீங்கள் இறைவனடி சேர்ந்துருவீங்க அப்படின்னு இன்றைய நவீன மருத்துவம் அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இப்போ நந்தினி மேடம்க்கு தெரிஞ்சது போல் ஒரு நண்பர் வந்து, வா மோகன்ராஜ், நீ வந்து இந்த மருத்துவத்தை தேர்ந்தெடு. ஏன்னா மருத்துவம் என்பது அவரவர் விருப்பம், அவரவர் சூழ்நிலைக்கு அவரவர் விருப்பம். நம்ம வந்து எதுவுமே இங்கே திணிக்க கூடாது. ஆனால் இன்னைக்கு மறைமுகமாக ஒற்றை மருத்துவத்தை எல்லா இடத்துலையும் திணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கூட நம்ம சுயமா தான் தேடணும். அப்போ மோகன்ராஜ் அண்ணாவுக்கு என்னாச்சுன்னா, அடுத்த ஒரு 2 மாதம் அப்படிங்கும்போது நான் இன்னும் ஒரு 3 மாதம் உயிரோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அவருக்கு. என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மனைவி வயிற்றுல குழந்தை, அந்த குழந்தை வந்து வெளியே வந்து அதனோட முகத்தை பார்த்துடணும். கரு உருவாகி வெளியே வந்து பிரசவம் ஆனோடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்துடணும் ஒரு வைராகியத்தோட உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்தா, நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, உயிரை கையில பிடிச்சி வச்சிருந்தேன்டா நானு நீ வர வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குழந்தைய பார்க்கணுங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல, அதுவும் பாருங்க, நீ இறந்து போயிட, சரி நான் தான் இறந்து போயிடுவேன்ல, இந்த மருத்துவத்தையும் என்னன்னு பாக்குறேன்னு உள்ள வந்தவர் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 13 வயசு முடிஞ்சு 14 வயசு. வெரி குட். இன்னைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு வழிகாட்டியா தகப்பனாரா கூடவே இருக்கிறாரு. அதுக்கு உதவுனது இந்த மரபொலி மருத்துவமான ஒற்றைப்புள்ளி சிகிச்சை முறை தான். சிறப்பு. இன்னைக்கு அந்த மருத்துவத்தை அவர் படிச்சுட்டு அவர் நிறைய இடங்கள்ல வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காரு. நான் பாக்குறது அவர் ஒரு பெரிய ஜாம்பவானா பாக்குறேன். உண்மைதானுங்க? நிச்சயமா. புற்றுநோய் மாதிரியான ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்கு எவ்வளவு காலம் நமக்கு தேவைப்படும்? நல்ல கேள்வி, நல்ல கேள்விங்கம்மா. அதாவது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் கோடிக்கணக்கான செல்களோட கூட்டமைப்பு தான் நம்ம உடல். கோடிக்கணக்கான செல்களோட கூட்டமைப்பு. இந்த செல்களில் வர்ற ஒரு பஞ்சபூத ஏற்ற இறக்கம் தான் நோயாக வெளியே வருது. நோய் என்றால் என்ன? இன்னைக்கு இந்த நிகழ்வு மூலமாக நீங்க ரொம்ப தெளிவு பெறணும். நோய் என்றால் பஞ்சபூதங்களின் ஏற்ற இறக்கம் தான் நோய். இந்த பஞ்சபூதங்கள் சமநிலைக்கு வந்துருச்சுன்னா ஆரோக்கியம் சமநிலைக்கு வந்துடும், குணமாகுதல் தானா நடந்துடும். இப்ப இந்த பல்ஸ் பேலன்சிங் தான் நாங்க பல்ஸ் மூலமாக எந்த பஞ்சபூதம் ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்து அதுல சிகிச்சை கொடுக்குறோம். இப்ப மோகன்ராஜ் அண்ணாவுக்கு கேன்சர்ல இருந்து வெளியே வந்தாருன்னா, கேன்சர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் செல்களோட அப்நார்மல் growth. அப்ப இது வந்து சரியாகாதா? அப்ப அதே சரியாயிடும் அப்படிங்கும்போது தைராய்டு, பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இன்னைக்கு எவ்வளவோ நோய்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. மக்களுக்கு வந்து இன்று வந்து மருத்துவம் அப்படின்றது எட்டா கனி ஆயிடுச்சு. போய் செலவு பண்ணியும் நான் ஆரோக்கியத்தை இழந்துட்டோமான்னு நம்மகிட்ட வர்றாங்க. நான் இவ்வளோ நாளா போய் எங்கிட்ட இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு பிரெயின்ல கேன்சரு. அவங்க வந்து 25 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. சின்ன வயசு, 32 வயசு அந்த பொண்ணுக்கு. அப்போ இதுல இருந்து கியூர் ஆயிடும் அப்படின்றதுனாலதான் நம்மகிட்ட வர்றாங்க. இன்னொன்னு, எல்லாமே கைவிட்டுருச்சு. இது ஒரு வாய்ப்புல வந்து குணமாகறாங்கல்ல. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல வந்தா, நீங்க ஆரம்பத்திலேயே வந்தீங்கன்னா, இப்ப சொல்லுவாங்க, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனேன்னு சொல்றாரு. அப்போ உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டா உயிருக்கு அழிவே இல்லைங்களாம். உடம்ப நல்லா பார்த்துட்டா அவங்க மெய்ஞானத்தை தான் அடைவாங்களாம். அதுவும் எப்படி மெய்ஞானம்? திடம்பட மெய்ஞானம் கிடைக்குமா? அதனால உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் அப்படின்றாரு. அப்ப நான் தெரியாம இருந்தேன். இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்வு மூலமா எவ்வளவு பேர் அதை தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அப்ப அந்த அறிவு தெளிவு நமக்கு ஏற்பட அந்த ஒவ்வொரு செல்லும் குணமாக இன்னைக்கு இங்க பிரகடனப்படுத்தி இந்த சரியாகாது, நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் கொரோனாவோட வாழ பழகிக்கங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய உங்க முன்னாடி நாங்க இந்த நிகழ்வு மூலமா வைக்கிறோம். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நம்ம முன்னோர்கள் நமக்காக, இதே திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேடம், மருந்துன்னு ஒரு அதிகாரத்துல 10 திருக்குறளுமே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு எழுதுறாரு. இப்ப நாடி பாக்குறது போது நான் என்ன சொன்னேன்? நான் நாடி போய் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப உங்க உடம்ப நாட சொல்றாரு திருவள்ளுவர். உங்க உடலை நாடி உங்க உடலுக்குள்ள இன்னும்
எதனால எனக்கு மூல காரணம், எதனால எனக்கு இந்த தொந்தரவு வந்து நீங்க எந்த மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சுயமா சிந்தித்தே தெளிஞ்சு என்ன சாப்பாடு சாப்பிடும்போது ஒவ்வாமை வருது வருது. இப்ப ஒண்ணு இல்ல, நம்ம கையில ஒரு குழந்தை, அம்மா கையில நான் ஒரு 3 கிலோ 2 கிலோ குழந்தையா இருந்தேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உருவமா நான் பெற்றிருக்கேன்னா நான் சாப்பிட்ட உணவு தானே. உணவு தானே நானா எனர்ஜியா மாறி மாறி சத்தா மாறி ரத்தமா மாறி அது எலும்பா மாறி சதையா மாறி கடைசியில விந்துக்களா மாறுது, பெண்களுக்கு சுக்கிலமா மாறுது. இப்ப இந்த மாதிரியான ஒரு சுழற்சியில வரக்கூடியதுதான் நம்ம உடல் அமைப்பு. இந்த உடல் கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள் என்னன்னா, ஏதாவது ஒரு மரபு வழி மருத்துவத்தை அதை படிச்சு அதன் மூலமா உங்களுடைய உடலை முழுமையா உங்களுக்குள்ள இன்வெர்ட் ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு இந்த நிகழ்வின் மூலமா நான் கேட்டுக்கொள்றேன். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. லட்சக்கணக்காக கொண்டு போய் எங்கேயோ கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைத்திய முறையில் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். லட்சம்னு சொல்கிறதே ரொம்ப கம்மியான அளவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பல பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த்துக்காகன்னு கோடி கணக்கிலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒன்றுன்னு ஹாஸ்பிட்டலில் போனால் மொத்த சொத்தையே எழுதி வச்சுட்டு தான் வெளியில் வர முடியுங்கிற ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி இந்த சிசேரியன் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் குழந்தை பேரில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள்னு ஏராளமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. உடலின் மொழியை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பாடியில் என்னென்ன மாற்றங்கள் வருது, நம்ம என்ன சாப்பிடும்போது அந்த மாற்றங்கள் வருது, நமக்குள்ள அந்த பேலன்சிங்கை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் தொடர்பாக இவங்களை அணுகணும், ஒரு மருத்துவராக இவங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னாலும் நீங்கள் அணுகலாம். நம்ம வந்து இந்த உடலின் மொழியை கற்றுக்கிட்டு நம்மளே நமக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் இவங்களுடைய தாய்நாடு இன்ஸ்டியூட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். மஞ்சு பார்கவி ரொம்ப சிறப்பான முறையில் அக்குபஞ்சர் தெரப்பி ரிலேட்டடாக நமக்கு ஏற்படக்கூடிய பல ஐயங்களை தெளிவாக தீர்த்து வச்சுருக்காங்க. அருமையாக அழகாக எல்லா ஐயப்பாடுகளையும் தீர்த்து வச்ச உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய தாய்நாடு இன்ஸ்டியூட் வளரணும், பல பேர் அதனால் பயனடையணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நன்றி. நன்றி.